ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான எக் போண்டா தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு நான் எக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து பாருங்கள், எக்கு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை உரித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மேல் மாவு வந்து ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப்பு போண்டா மாவு வந்து சேர்த்துருக்கேங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடருங்க. இந்த உரப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா சமையல் சோடா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மாவை வந்து நம்ம கரைச்சிக்கலாங்க. கட்டிகள் எதுவும் விழாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி விக்ஸ் வச்சு கரைக்கும் போது கட்டிகள் வந்து ஃபார்ம் ஆகாதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க, போதும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வேக வச்சு உரித்து வச்சுருக்கிற எக்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ஆயில் வந்து ஊற்றி வச்சுருக்கேங்க. அது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம முட்டை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மாவில் கலந்து எடுத்து எக்கை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்காக சேர்த்துட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட. நீங்கள் எக் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக் போண்டா வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நம்மளோட எக் வந்து இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு மாவெல்லாம். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.